புரிந்துரையாது நன்றிக்குரியாக செசிலியா, ஜோஸ்னா, வேகஸ் மற்றும் தன்னுடைய கருத்துக்களுக்காக ஜாய்சன், ரெபேக்கா, ரேச்சல், ஜெயானி, மேரி விக்டோரியா, அமரரசி இவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த புனிதவெளி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தந்தையான தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுளுடன் மனமாற்றத்தோடு முழு மனதோடு திரும்பி வருகிற பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார், சுகப்படுத்துகிறார், அவரோடு நம்மை ஒப்புரவாக்கி கொள்கிறார் என்ற நம்பிக்கை செய்தியை இந்த திருவள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுளுக்கு எவ்வாறு ஒப்புரவாவது என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம். இந்த புனித வழியாக இறைவனுடைய அருள் நிறைய ஆசிரியை பெற்று செல்ல நம்மை நாம் கையெழுத்து நம் குற்றங்கள் முறைகள் பாவங்கள் பலவில்லை இயேசுவின் திருவிழத்தின் அன்பினால் அவருடைய திருவிழத்தின் ரத்தத்தினால் வளர்க்கப்பட்டபடியாக நாம் ஏற்றுக்கொள்வோம், மனம் வருவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நான் எங்கள் கல்வி பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளை என்று சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஓசையாவிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி விட்டாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியறணும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியான பணிகளை உமக்கு
அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைகளை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளை என்று சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரவி பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பரிசுத்தன்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்து பேசினால் தனித்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பணி கொண்டிருப்பேன். அவன் எகிப்தில் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரில் நிற்பான். அவருடைய கிளைகள் விரிந்து பரவும். அவள் ஒளிவு மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எவ்வாய்க்கு சிலைக்கிறது. நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதான மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றை இடறி விடுகின்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. மதுரை பாடல் பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோல்வியின்றி உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் உடனே நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேலையை என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மரத்தில் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருக்கலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எட்டு நாட்டிலிருந்து அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. என் மக்களை எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ரவேலை நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மழை தேனால் விளைவிப்பேன். பல்லவி. அனைவரும் எழுந்திருக்கவும். மனமாறுங்கள், ஏழு தினசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் மறைவும் அறிஞர் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைவரும் முதன்மையான கல்விகள் என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே, நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும்
என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் ஆண்டவரிடம், நன்கு உணர்ந்தவரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீ கூறியது உண்மை. அவரை முழு விடயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வதோடு அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபடியதையும் வேறு வழிகளை விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீ இறையாட்சியில் நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவர் தன்னை தேடி வந்த ஒரு சட்ட அறிஞர், நீ இறையாட்சியில் தொலைவில் இல்லை, மிக நெருக்கமாக இருக்கிறார் என்று அவருடைய சோதனைக்கு ஒரு பரிசீலிக்கிறார். கடவுளை சோதிக்கும் நோக்குடன் இந்த சட்ட வல்லுநர் ஆண்டவரிடம் தொடங்கி வருகிறார். ஆனால் அவருடைய எண்ணத்தை அறிதல் பேசி அவருடைய மனதில் கடவுளுடைய திருச்சட்டத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அறிவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். நீ இறையாட்சியில் அறிவில் இருக்கிறார், நீ இறையாட்சியில் தொலையவில்லை. அது கடவுளுடைய ஆட்சிக்கு, கடவுளுடைய அருளின் ஆட்சிக்கு நாம் நெருங்கி வர வேண்டும் என்றால், அருள் நெருங்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு அழகாக கற்பிக்கிறார். கடவுளை அறிந்து கொள்வதுதான் எல்லாவற்றையும் மேலானது. இன்று எந்த வாசகம் கேட்டோம், ஓசையா புத்தகத்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் எதுவும் இல்லை, தன்னுடைய கைகளிலோ அல்லது தன்னுடைய வீடோ நிலமோ எதுவும் இல்லை. எனவே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், தங்களுக்கு இப்பொழுது தேவை பொருளாதாரம் அவர்களுக்கு தேவை, தன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு பொருளாதாரம் தேவை என்பதை அவர் நினைத்து தங்களுடைய நம்பிக்கையை எல்லாம் பொருளாதாரத்திலே, அதாவது பணத்திலே, செல்வத்திலே அவர்கள் வைத்து அதை தேட ஆரம்பித்தார்கள். ஒன்று. இரண்டாவதாக, நாம் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் போதும், எனவே இந்திய அடிமை வாழ வேண்டாம் என்று அந்நிய அரசுகளிடம், அதாவது சிலை வழிபாடு செய்கின்ற அந்த அரசுகளிடம் தங்களை ஒப்படைத்து சிலை வழிபாடு என்ற தேசியம் விவசாயம் செய்கிறவர்களாக அவர்கள் இரண்டு குற்றங்களை இஸ்ராயேல் மக்கள் செய்தார்கள். எனவே அவர்களுக்கு தனது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், அல்லது நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் அதற்காக நீங்கள் மேற்கொள்கின்ற வழிகள் எல்லாம் தவறு. நாமும் அப்படித்தான். நாம் எல்லோருமே நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, சந்தோஷமாக வாழ நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்காக நாம் எடுக்கின்ற முடிவுகள் தான் தவறு, நாம் செல்கின்ற வழிகள் தான் தவறான. இவைதான் நம்மை கீழ்நோக்கி பின்னோக்கி இருக்கின்றன. இவையை நாம் வீடு கிடக்கிறோம். எந்த வாசகத்துல ஓசையா சொல்கிறார், நீங்கள் வீடு கிடக்கிறீர்கள், என் கட்டளை நீங்கள் கடைபிடிக்காததால் நீங்கள் வீடு கிடக்கிறீர்கள், என்னை நீங்கள் தூர போயிருக்கிறீர்கள். வீடு வாருங்கள். ஆண்டவரிடம் திரும்பி வந்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? இந்த முதல் வாசகம் 12 ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்றார். 12 blessings if we come back to the Lord, if we really repent from our heart. மனதிலே மனதார ஆண்டவர் திரும்பி வந்தால் 12 ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னிடம் ஆண்டவரே உங்களிடம் நாங்கள் திரும்பி வருகிறோம், எங்களுக்கு நீ நன்மையானதை செய்ய, எங்கள் தீமையை நீ அகற்ற. அதுதான் சார், அதுதான் மனமாற்றம். நாம் பல நேரங்களிலே மனம் வருகிறோம், மனம் மாற்றப்படுவது. அடிக்கடி சொல்கிறேன், பல நேரத்தில் மனம் வந்து ஐயோ நான் இந்த தவறு செய்திருக்கிறேன், ஐயோ நான் இப்படி வாழ்கிறேன், ஐயோ நான் இதை செய்திருக்கிறேன். இந்த மனம் மாற்றம் பெரிதல்ல, மன வருத்தம் பெரிதல்ல, மனம் மாற்றம். மனமாற்றம் என்பது கடவுளுடன் திரும்பி வருதல். மன
பாவங்களை குறித்து எனக்குள்ளே நான் வாழ்ந்தேன். எனக்குள்ளே வாழ்ந்தேன். Feeling sorry is different from repentance. Repentance gives forgiveness. Feeling sorry takes us to the world. நாம் எனக்குள்ளே நான் வருத்தத்தோடு இருக்கிற பொழுது யூதாஸ் மன வருத்தப்பட்டான். ஆண்டவரை காட்டி கொடுத்து விட்டேனே. ஆனால் அந்த மன வருத்தம் அவனை சாவுக்கு சென்றது. பேதுரு மனம் வருந்தினால் மனம் திரும்பி ஆண்டவரை திரும்பி பார்த்தார். அதுதான் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியது. அவன் முதல் ஆசீர்வாதத்தை தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் திரும்பி வந்தால் உங்களுக்கு நான் பரிவு காட்டுவேன். உங்களுக்கு நான் பரிவு காட்டுவேன். இரண்டாவதாக உங்களை நான் குணமாக்குவேன். உங்களை குணமாக்குவேன். மூன்றாவதாக உங்களுக்கு நான் உலகமான முழுமையான அன்பை நான் கொண்டிருக்கிறேன். நான்காவதாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எவையெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சியில் இருக்கிறீர்களோ, உங்களை நான் ஏது மரம் போல நான் உங்களை வளர வைப்பேன் என்று சொல்கிறார். ஐந்தாவதாக நீங்கள் என்றென்றையும் நிலைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிலைத்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை நிலமாக இருக்கிறீர்கள். ஆறாவதாக சொல்கிறார், நீங்கள் எப்பொழுதுமே தலைத்திருக்கிறீர்கள். அதாவது உங்கள் வாழ்க்கையை செழித்திருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். உங்கள் கைகளிலே அனுபவதில்லை. நீங்கள் உழைக்கிறீர்கள். ஆனால் எல்லாம் வீணாக போகிறது. ஏதாவது உங்கள் வாழ்க்கையில நோயாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். உங்கள் உழைப்பை நீங்கள் வீணடிப்பதற்காக அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். சொல்கிறார், கடவுளோடு நீங்கள் இணைந்திருந்தால், அவர்களை நீங்கள் ஒன்றிணைந்திருந்தால் அதை தோல்வீர்கள். ஏதாவது சொல்கிறார், நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள். செழிப்பு தடைத்து போகுதல். நல்லா செழிப்பு வளரலாம், திரும்பி வளர்ந்து ஆகிறார். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நன்றாக இருக்கிறோம் என்பது போல் தெரியும். மகிழ்ச்சியாக தெரியும். ஆனால் அதன் பலனை நாம் இழந்து கொண்டிருப்போம். என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை கடவுளை பற்றி கொள்ளாதா? ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள் கிடைக்கும், கடவுளை இழந்து கொள்கிறோம். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஆண்டவரை இன்னும் நீங்கள் உறுதியை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், எட்டாவதாக உங்கள் வாழ்க்கையை புகழ்ச்சி இருக்கும். ஒன்பதாவதாக நான் உங்களுடைய அக்கறை கொண்டிருப்பேன். பத்தாவதாக சொல்கிறார், நான் உங்களை என்றென்றும் அசுரமான வாழ்களை போல வைத்திருப்பேன். எப்பொழுதுமே வாழாமல் இருப்பேன். என்னுடைய அந்த இடத்துல எனக்கு இறுதியாக சொல்வார், எனது இந்த பசுமை எனது நிறைவேற்று நீங்கள் நிறைவு பெற்றுக் கொள்கிறீர்கள். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 12 ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் இந்த நற்செய்தியாக சொல்வதை போல அந்த சட்ட அறிஞர்கள் கடவுளை அன்பு செய்து, தன்னை அன்பு செய்து, பிறரை அன்பு செய்து. ஓசையா 6:4 நாம் வாசிக்கிறோம், பலிகளை விட இரக்கத்தை நான் விரும்புகிறேன், எதிர்பலிகளை விட என்னை அறிந்திருக்கிற அறிவு. God wants to know you. அதான் சொல்றான், என் மக்கள் என்னை பற்றி அறிவில்லாமல் அவர்கள் சாய்கிறார்கள். People are dying without the knowledge of God. கடவுள் அறிவில்லாமல் மக்கள் கடவுளை பற்றி அறியாமல், உலகத்தை பற்றி அறிந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த அழைக்கிறார், வாருங்கள், என்னை நோக்கி திரும்பி வாருங்கள். ஆகிய சட்ட அறிவை அறிந்து கொண்டார். கடவுளை அன்பு செய்தல், இரண்டாவது தன்னை அன்பு செய்தல், மூன்றாவதாக பிறர் அன்பு செய்தல். 3 விரும்ப வேண்டும். கடவுளை அன்பு செய்வது என்றால் அந்த அன்பு பிறரை வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்பட வேண்டும்? எப்படி பிறரை அன்பு செய்ய வேண்டும்? நாம் எவ்வாறு அன்பு செய்கிறோம் அதை போல பிறரை அன்பு செய்ய வேண்டும். நான் என் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோம், அது பிறருக்கு நான் செய்யக்கூடாது. என் வாழ்க்கையை யாரும் என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, அதை தவறாக பேசக்கூடாது, அதை வாழ்க்கையை என்னை காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறோம். அதை நாமும் செய்யக்கூடாது. பிறகு அதுதான் அன்பு. இந்த அன்பு என்பது மூன்று காரியங்கள்: கடவுள், பிறர், நான். இவை இல்லை என்றால் ஏதாவது ஒன்று இதை தவறினால் நமக்கு வாழ்க்கை போய் சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன தெரியுமா? எதிர்காலத்தை அதுக்கு நல்லா விளக்க. 1 யோவான் 4:20 யார் அப்படின்னு நம்ம ஏமாற்ற பொய் சொல்றாங்க. அந்த பைபிள் தான் இருக்குது. 1 யோவான் 4:20 சொல்லுகிறது, எவனொருவர் கடவுளை அன்பு செய்து சொல்லிக் கொண்டு தன் சகோதரிகளை வெறுப்போர் பொய்ய. அவர்கள் கடவுளை நம்பிக்கை, அவர்கள் கடவுளை ஆசீர்வாதம். நான் கடவுளை அன்பு செய்கிறேன்.
சக மனிதனை அன்பு செய்வது என்னை போல நான் என்னை அன்பு செய்வதை போல எனவே எதிர்கொள்ள இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரை நான் உங்களிடம் விரும்புகிறேன். என்னுடைய எல்லா விதமான மனிதர்கள் மீதான சகோதர சகோதரிகள் பிறர் மீது பாவங்களை எல்லாம் எடுத்து உண்மை நான் முழுமையாக அன்பு செய்ய பிறரை என் வாழ்க்கையிலே மேலாக நான் மதிக்க எனக்கு வரத்தால் அப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஜெபிப்போம். இதை ஆசை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் இருக்கட்டும் இயேசு தெரிகிறது. இந்த நாளிலே நமக்கு அனைவரும் அனுபவமாக இருக்கட்டும். ஆமென். உங்கள்
நன்றி கூறி ஒன்றாகுமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலைச் சேர்த்து எங்கள் மனதில் உடையும் ஒளியுபட இத்திருவிருந்தில் பங்கேற்று நான் பெற்றுக்கொண்ட திருமணம் எங்களுக்கு முழுமையாக தருவதாக. எங்களால் சுமையாவை மன்றாடுகின்றோம். இந்த சுசேஷத்தை நோக்கி வல்லமைக்கு இந்த ஜபத்தை நாம் தேவனிடத்துல நாம் கொண்டு சுசேஷத்தை மீண்டும் பொறுப்பாளரே, இந்த கன்னிமுடியான துணையாளரே, நீ வாழ்க. கடவுள் தம் ஒரே ஒரு மகனை உம்மிடத்தில் படைத்தார். உம்மிடமே அன்னை மரியா தனது முழு நம்பிக்கையை கொண்டிருந்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதனானார். பெருமற்ற இயேசு என்பதே எங்களுக்கும் உண்மையும் தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எங்களை வழிநடத்தும் அருள், இரக்கம், தைரியத்தை பெற்றுத்தாரும். அனைத்து தீர்வுகளிலும் எங்களை பாதுகாக்கும். ஆமென். இயேசுவே, மரித்த விசுவாசிகளின் ஆனந்த காவலனே, உங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசுவின் மகா பரிசுத்த திருக்கையிலே எங்கள் பேரில் இரக்கமாகவும், மரியாதையின் மாசற்ற திருக்கையிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் மீது இருக்கட்டும். உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இறைவனின் திருவிருதை அன்பிலும் அன்னை மரியின் ஆசீர்வாதத்தில் பிறர் அன்பிலுமாக சென்று வாழுங்கள். திருப்பதியின் வாழ்வில் தொடரட்டும். Give me money.